ஹாய் செல்லக்குட்டிகளா, வெல்கம் டு மை சேனல் கிருசாலினி விலாக்ஸ் நண்பர்களே. இன்றைக்கு சூப்பரான பதிவு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் புருஷனுக்கு வந்து மட்டன் சிக்கன்னா ரொம்ப விருப்பம். அவர் வந்து சாப்பிட்டதே கிடையாது, ஓகேவா? அவங்களோட வீட்டையே செய்து கொடுக்க மாட்டாங்க. என்கிட்ட கேட்டார், மட்டன் கிட்டக்கு தானே மட்டன் சுக்கா செய்து தாரியா? அப்படி மட்டன் சுக்கான்னா என்ன அப்படின்னு எனக்கே தெரியாது. நானே வந்து ஏதோ ஒரு வீடியோஸ் தான் பார்த்தேன். இப்போ ஏன் ஸ்டைலில் நான் இதை செய்ய போகிறோம், ஓகேவா? மட்டன் சுக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் வீடியோஸ் கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோஸை பாருங்கள், இதே போல் செய்து சாப்பிடுங்க, ஓகேவா? நீங்கள் எதுவும் சொல்ல வரீங்களா? ஓகேவா? இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி பண்ண போகிறோம், ஓகே? நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா, புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோஸுக்குள்ளே போகலாம். ஓய் அண்ணா, மட்டன் வெட்டுறீங்க போல? ஆமாம்மா, வெட்டுங்க 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 வெட்டுங்க. மட்டன் வெட்டிட்டு இருக்கு. மட்டன் வெட்ட ஆம்பளைன்னா வேலை செய்யணும். செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க, இன்னைக்கு பார்ப்போம், ஓகே? என்ன முடியும், என்ன வெட்டுங்க வெட்டுங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா, ஓகே? ஆம்பளைன்னா வேலை செய்யணுமா? செய்ய முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? லைவ்ல சொல்றாங்களே செய்ய சொல்லி. ஆம்பளைண்டா வேலை செய்தான் ஆகணுண்டு. செய்யுங்க செய்யுங்க. என்ன சரிங்க மேடம், செஞ்சுதான் போச்சு. சரி, ஓகே. நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் வந்து ரைஸ் குக்கரில் தான் சமைக்க போகிறோம், ஓகேவா? அதுவும் கேஸ் அடுப்பில், இதில் அடுப்பில், ஓகேவா? இன்றைக்கி என்ன மட்டன் சுக்கா, ஓகே? பச்செல்லாம் வெட்டியாச்சு பாருங்கள், வெட்டியாச்சு. தக்காளி கிக்காளி எல்லாமே வெட்டியாச்சு. எங்கால வந்து கருவேப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ரெடி. எங்கால மசாலாக்கள் எல்லாமே ரெடி, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து செய்ய போகிறோம். அதே மாதிரி நீங்களும் பார்த்து செய்து சாப்பிடுங்க, சும்மா டேஸ்ட்டு அள்ளு, ஓகே? வா பார்க்கலாம். பாருங்கள், நாங்கள் வந்து எலும்பு இல்லாத நல்ல இறைச்சி, தனி இறைச்சி அவ்வளோ எடுத்துருக்கோம், ஓகே? இதை நாங்கள் எப்படி செய்கிறோன்னு இப்போ பார்ப்போம். இது 1/2 கிலோ இருக்கும். இது 1/4 கிலோ, 1/2 கேஜி இருக்கும். தெரியும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது பெரட்டணுமாம்மா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், ஓகே? இப்போ பச்சை இதுக்குள்ள போட போகிறோம், ஓகேவா? அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க, நான் வந்துக்கிறேன், ஓகே? வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து அந்த வெங்காயம் போட போகிறோம், ஓகேவா? வெங்காயம், ஓகே? அதோடு சேர்த்து தக்காளி. தக்காளி ரொம்ப பெருசாக வெட்டி இருக்க போல. தக்காளி, ஓகே? நண்பர்களே, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாமே போட்டாச்சு, ஓகே? வாங்க 2 மிளகாய், ஓகே? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்டா, தயிர் விட போகிறோம், ஓகேவா? தயிர் வந்து முடிஞ்சுதுங்க. ஒரே தயிர் சாதம் சாப்பிடும், தயிர் விடுது, ஓகே? அதுக்கப்புறம் வந்து இது அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட போகிறோம், ஓகேவா? மசாலாக்கெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் இறைச்சி மசாலா, இந்த எல்லா மசாலாம் போட்டாச்சு. கிருசனோ சொல்லிகிட்டு இருக்கிறாரு. என்ன போங்கடான்னு இருக்காம இதில், ஓகே? எல்லா மசாலாவும் போடுறோம், ஓகே? நீங்களும் எல்லா மசாலாவும் போடுங்க. குக்கரில் இப்படி போட்டு உங்களுக்கு தேவையான இறைச்சி எடுத்து உங்களுக்கு அளவாக நீங்கள் செய்து சாப்பிடுங்க, ஓகேவா? சூப்பராக இருக்குது, வாசமே கம்மன்னு இருக்கு. மசாலா தூள் வாசம் செம்மங்க, ஓகே? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மிளகாய்த்தூள் எங்கே வச்சுக்கண்டே காணல, தேடிக்கிட்டு இருக்கோம், ஓகே? மிளகாய்த்தூள் புதுசு இப்போ தான் வாங்கிட்டு வந்துருக்கா போலாமாம்மா, அதை கொஞ்சம் கட் பண்ணி கொட்டுறணும், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஓகேவா? ஏன்னா வதக்கிறதுக்கும் தேவை, இதுக்கும் தேவைண்டபடியாக வச்சுக்கிறேன், ஓகே? இப்போ இதெல்லாம் அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டா, ஓகே? இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, ஓகே? எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம், ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மசாலாலாம் வந்து எல்லாம் உண்டு சேரணும், ஓகேவா? அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள மசாலா நல்லா வந்து ஊறணும், இப்போ தான் நல்லா இருக்கும், ஓகேவா? இப்போ நாங்கள் வந்து உப்பு போட போகிறோம், ஓகே? சால்ட் உப்பு தான் போட போகிறோம், ஓகேவா? கொஞ்சமாக உப்பு போடுங்க, கூட போடாதீங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி, தேவையான அளவு தண்ணி கூட விடக்கூடாது, கம்மியாக தண்ணி விடணும், ஓகேவா? தண்ணி கூட விட்டால் இப்போ அது வந்து இதாகும். இப்போ நாங்கள் இப்போ வைக்க போகிறோம் அடுப்பில், ஓகேவா? இப்போ நாங்கள் அவிய விட போகிறோம், ஓகே? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவியட்டும், ஓகேவா? ஓகே, இப்போ சமையல் நாங்கள் எல்லாம் குக்கரில் வச்சுருக்கிறோம், ஓகேவா? அதில் சின்ன ஒரு கேப்பில் ஏதாவது ஒரு வாய்க்கில் ஒரு போட தானே வேணும் இனிப்பு, அதுக்காக இது பண்ணி வந்துருக்கோம், ஓகே? ஓகேவா? பிளாப்பழம். நண்பர்களே, விசில் வந்துருச்சு, என்ன சர்ன்னு கட்டுச்சு.
சரி ஓகே இனி இறக்குங்க. 2 விசில் வந்துருச்சா? ஆமா. ஓகே எடுங்க. விசில் இப்பதான் வந்துச்சு 3 விசில். ஓகே ஸோ இப்போ உடனே விசில் எடுத்து மூஞ்சில அடிச்சிடும் ஆவி. நல்ல வாசம் வருது கிறிஸ். ஸோ அதனால கொஞ்சம் இருக்கணும் அது. ஓகேவா? என்ன இப்போ காத்தடிக்கிறீங்களா? ஏய் விசில் அவ்வளோதான் ஆவி அடிச்சிடும். சரி ஓகே. உள்ள அவ்வளோ இதாக இருக்கு. இப்போ எடுத்து நான் மொத்தமாக எடுத்துடும் அது. இப்போ திறந்து பார்ப்போம். ஓகே வாவ் சரி வெந்துச்சு. ஓகே நல்லா வெந்துட்டுது. ஓகேவா? இப்போ நாங்கள் என்ன பண்ண போனோம், இதுக்கு தாளிக்க போகிறோம். ஓகேவா? தாளிச்சிட்டு மிச்சதான் பண்ணுவோம். ஓகே பாருங்க நல்லா வாசல் வந்துருக்கு. ஓகேவா? இந்த தண்ணி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஓகே இந்த தண்ணி வந்து தாளிக்கும் போது எல்லாம் ஊற்றணும். ஓகேவா? செய்யும் போது சூப்பராக இருக்கும். ஓகே தேங்காய் ஊற்றியாச்சு. அடுத்தது என்னப்பா? கட் பண்ணுங்க பார்ப்போம். ஒன்று கிராம்பு இதெல்லாம் போட போகிறோம். ஓகே அப்படி ஊற்றிக்கோங்க. அடுத்து வந்து கடுகு, வெந்தயம், சோம்பு, சின்ன சோம்பும் போட போகிறோம். ஓகே அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வேலை போட போகிறோம். அது ஒரு பக்கம் இருக்க இதெல்லாம் வதக்கிட்டு நல்லா வதக்கணுமா? நண்பர்களே நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு. ஓகே பச்சை மிளகாய் தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். ஓகேவா? லைட்டாக ஊற்று. உப்பும் போட போகிறோம். நல்லா வாசம் அடிக்குதுங்க. பச்சை வாசம் போகும். ஓகேவா நண்பர்களே? இப்போ இது இருக்குல்ல. ஓகே எடுத்துட்டோம்ல. ஓகேவா? இதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி விடணும். ஓகேவா? தண்ணி விடணும் கண்டிப்பாக. ஓகே இன்னும் நல்லா வத்தி வரணும். ஓகே வத்தி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது. சரியா? ஓகே ஓகே கொதிச்சு கொண்டு இருக்குது. மூடி போட்டு மூட விடுவோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேகட்டும். ஓகே அதுக்கப்புறம் பார்ப்போம். நண்பர்களே பாருங்க மட்டன் சுக்கா ரெடி. ஓகே பாருங்க வேறு லெவலுங்க. போங்க எல்லாமே ரச்சி கிச்சி வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லா மசாலாமே சேர்ந்துருக்கு. ஓகேவா? நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியாக இருக்கக்கூடாது, மட்டன் கிரேவியாக இருக்கக்கூடாது. இப்படி வந்து இப்படி இருக்கணும். ஓகேவா? எல்லாத்துக்கும் சொட்டு சாப்பிடக்கூடியமா இப்படி இருக்கணும். ஓகேவா? ஓகே செம்ம நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா காய்ஸ்? ஓகே வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் 2 பேரும் தான் சாப்பிட்டு பார்த்து நாங்கள் சமையலை நானும் கிறிஸ்து சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுவேன். இன்றைக்கி தம்பியை கொடுக்க போகிறோம். ஓகேவா? தம்பியை கொடுக்க போகிறோம். குளிச்சு சாப்பிடு. திரும்ப சுடுதா? சாப்பிடு கொஞ்சம் நல்லா மெண்டு சாப்பிட்டு எப்படி இருக்கு? எப்படி இருக்குது? நல்லாதான் இருக்கு. உண்மையா நல்லா இருக்குதா? உப்பெல்லாம் ஓகே. உப்பு கூடவா? என்ன உப்பு கூடவா? சரி அது சொல்ல ஓன்னுட்டு இருக்கேன். ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கிறிஸ்து இப்ப அடுத்த கிறிஸ்துக்கு தான் சாப்பிட கொடுக்க போறோம். ஐயோ நான் வரல, நீ சாப்பிடு. ஓகேவா நண்பர்களே? இதான் இந்த மட்டன் சிக்கன். நீங்க இதை போல சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணியை வைக்காம இப்படி திக்கா வச்சு சேர்த்து பாருங்க. நாங்க வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய் டாட்டா.